இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் தானே அடியானை தேர்ந்து கொண்டார். ஆண்டவர் அடியானுக்கு இந்த ஊழியத்தை கொடுத்தார். இந்த ஊழியம் என் ஒருவனால் நடத்தப்படுவது அல்ல, அநேகருடைய ஜெபங்களும் காணிக்கினால்தான் இந்த ஊழியம் நடைபெற்று வருகிறது. அந்த ஜெபங்களும் காணிக்கையும் செயல்படுத்துவது யார்? கடவுள் உணர்த்தப்படுவதனாலே அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த காரியத்தை மோசே கரங்களை உயர்த்தி கொண்டிருக்கிற பொழுது ஆரும் கூறுவனும் கரங்களை தூக்கி பிடித்தார்கள். அதே போல நாளிலே அநேக சகோதர சகோதரிகள் ஜெபத்தினாலும் காணிக்கையினாலும் இந்த ஊழியத்தை தாங்கி வருகிறார்கள். அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் ஆண்டவருடைய அருளையும் ஆசிரியம் பெற்று இன்னும் வாழ்ந்து வளரப்பட வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டியது கடமையாய் இருக்கிறது. இப்பொழுதும் இந்த கருத்தை மையமாய் கொண்டு நம்மிலே ஒருவர் அந்த விண்ணக தந்தையை நோக்கி பாரத்தோடு கூட நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, இந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி அப்பா தேவனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் அப்பா தேவனே, உம்மை ஆராதிக்கின்றோம் அப்பா தேவனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் நேரமும் எங்களை கண்மணி போல காத்து வருகின்ற தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா தேவனே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. சகோதரர் வாயிலாக கடந்த 31 வருடமாக இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிறீரப்பா தேவனே. இந்த ஊழியத்தின் காரியங்களுக்காக உதவி செய்கிற ஒவ்வொரு மக்களையும் அது பாதத்தில் சமர்ப்பிக்கிறேனப்பா இயேசுவே. ஒவ்வொருவரையும் நீர்தாமே தொட்டு ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி அப்பா தேவனே. எத்தனையோ வாயிலாக உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. இந்த தேவைகள் அனைத்தையும் சந்தித்து நீர்தாமே நடத்தி செல்வேன் என்று சொன்னபடி நடத்தி கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி அப்பா தேவனே. புத்தக ஊழியத்திற்காக உதவி செய்பவர்களை ஆசீர்வதியும் அப்பா தேவனே. தொலைக்காட்சி ஊழியத்திற்காக உதவி செய்பவர்களை ஆசீர்வதியும் அப்பா தேவனே. ஒவ்வொருவரும் தேவையான ஏதோ ஒரு வகையில் தேவையான உதவியை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா தேவனே. அவர்கள் குடும்பத்தின் தடைகள் அனைத்தும் நீங்கி போகணும் அப்பா இயேசுவே. அவர்களை மென்மேலும் ஆசீர்வதிக்கணும் அப்பா தேவனே. அவர்களுடைய தொழிலை ஆசீர்வதியும் அப்பா இயேசுவே. அவர்கள் தொழில் செய்யும் இடங்களை ஆசீர்வதியும் அப்பா தகப்பனே. அவர்கள் வேலை பணிபுரியும் இடங்களை ஆசீர்வதியும் அப்பா தகப்பனே. அவர்கள் செல்லும் வாகனங்களை ஆசீர்வதியும். அவர்கள் நடத்தும் எல்லா வியாபாரங்களையும் ஆசீர்வதியும் அப்பா தேவனே. உமக்கென்று ஒரு பங்கை எடுத்து வைக்க நீர்தான் சொல்லி இருக்கிறீரப்பா தேவனே. அதன்படி உம்முடைய குரலுக்கு செவிசாய்த்து செய்து கொண்டிருக்கிற அந்த மக்களை ஆசீர்வதியும் அப்பா தகப்பனே. வானத்தின் பல கனிகளை திறந்து அவர்களுக்கு பொழிவேன் என்று சொன்ன தேவனே, அவர்கள் ஒவ்வொருவரின் தேவைகளையும் நீர்தாமே அறிந்திருக்கிறீரப்பா தேவனே. அவர்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தை தாரும் அப்பா தேவனே. அவர்கள் செய்கிற எல்லா தொழிலில் இருக்கிற தடைகளையும் எடுத்து மாற்றும் அப்பா இயேசுவே. எல்லா செயலிலும் நீர் உடன் இருக்கிறீர் என்பதை உணர செய்யும் அப்பா இயேசுவே. எல்லா சூழ்நிலையிலும் அவர்களை விட்டு விலகாதபடி பாதுகாத்துக் கொள்ளும் அப்பா இயேசுவே. போகும்போதும் வரும்போதும் அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும் அப்பா தேவனே. அவர்கள் செய்யும் செயல் உம்மோடு இணைந்து செய்கிறார்கள் என்பதை மற்றவர்களுக்கு உணரச் செய்யும் அப்பா தேவனே. இயேசுவே, மென்மேலும் உம்முடைய பணிக்காக உதவி செய்கிற நபர்களை உருவாக்கி தாரும் அப்பா தேவனே. இன்னும் இந்த பணியை அனைத்தையும் சிறக்கணும் அப்பா தேவனே. அடுத்த அடிகளில் நகர்ந்து செல்வதற்கான உதவியை நீர்தாமே செய்யும் அப்பா தேவனே. இதற்காக இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபரையும் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா தேவனே. ஒவ்வொருவரையும் நீர்தாமே ஆசீர்வதியும் அப்பா தேவனே. எல்லா சூழ்நிலையிலும் எங்களோடு கூட இணைந்து எங்களை வழிநடத்தி காத்து கொண்டிருக்கிற தேவனே. நீர்தாமே சொல்லி இருக்கிறீரப்பா, எனக்கான என் பணியை நீர் செய்தால் உன் பணியை நான் செய்வேன் என்று, உன்னை நான் வழிநடத்தி செல்வேன் என்று சொல்லியிருக்கிறீரப்பா தேவனே. அதே போல எங்கள் குடும்பங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி அப்பா தேவனே. மென்மேலும் வானத்தின் பல கனிகளை கொடுத்து உம்மை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னது போல மலாக்கியர் 8:3-8-10 முடிய நீர் சொல்லியிருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா தேவனே. அதே போல எங்களை ஆசீர்வாதத்துக்குள்ளாக வழி நடத்தும் அப்பா தேவனே.
இந்த கிருபை உம்முடைய கிருபையினாலே வழிநடத்தி கொண்டிருக்கிற இந்த ஊழியத்தை மென்மேலும் ஆசீர்வதியும் அப்பா தேவனே. எல்லா தடைகளையும் எடுத்து மாற்றும் அப்பா இயேசுவே. புத்தக ஊழியத்தில் இருக்கிற நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். மரங்கள் கனிகள் பொழியணுமே. வல்லமையோடு வாழணுமே. மரங்கள் கனிகள் பொழியணுமே. வல்லமையோடு வாழணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர 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 வேண்டும். ஆண்டவருக்காக நாம் செயல்படுகிற பொழுது ஆண்டுடைய கிருபை நம்மை எப்படி வழிநடத்துகிறது என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து உணர்ந்து அனுபவித்து மகிழப்பட வேண்டும். அதுவே ஆண்டவரை மகிழ்ப்படுத்துகிற காரியமாக இருக்கிறது. தொடர்ந்து நாம் ஜெபித்திருக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் ஆண்டவர் தானே வானத்தின் கதவை திறந்து ஆசீர்வதிக்கணும். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று அப்படி அவர் எல்லாரும் நிறைவு பெறணும். ஆத்ம பாரத்தோடு கூட ஜெபித்திருக்கிறார்களே, அவர் ஜெபத்தை கேண்டு ஆத்துமாக்களை ஆண்டவர் தானே கொண்டு வரணும். ஜெபித்தவர்களுக்கும் கொடுத்தவர்களுக்கும் ஆண்டவர் தக்க பலன் கொடுக்கும்படி தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆமென்.